அதை தான் சொல்கிறேன். பெரியவங்க எவ்வளோ சிக்கனமாக இருந்திருக்காங்கன்னு. நம்ம ரொம்ப தாராளமாக இழுத்து போட்டு சிலிண்டர் தானே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு அதான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். 16 வகையா 23 வகை அப்படின்னு சொல்லி விருந்து வைக்கிறேன் மருமகனுக்குன்னு சொல்லி நிறைய செஞ்சாங்க. இப்போ யாராவது கல்யாணம் பண்ணி விருந்துக்கு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி கத்திரிக்காய் பொரியல் பண்ணி போட்டு அனுப்பிச்சிருங்க. என்னன்னு சொன்னால் சிலிண்டர் மேலே பழிய போட்டுருங்க. சரியா? பாருங்களேன், சிலிண்டர் கிடைக்காத நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்குவோம். அந்த காலத்தில் அடுப்பில் செய்வாங்க, ஆனால் நிறைய சமையல் செய்வாங்கங்க. அவங்களும் ஒரு 10 பேர் 15 பேர்த்துக்கு செய்வாங்க. ஆனால் ஈஸியாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. இப்போல்லாம் சிலிண்டர் இருந்தும் செய்கிற விருந்தாடி வந்தால் ஏன்டா வந்தோம் நம்ம போட்டு செய்யணுமே அப்படின்னு சொல்லி இருக்குங்க. அப்படி தான் எங்கள் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தோம். போகும்போது அவன் பாவான்னு கூப்பிட்டான். எங்கள் மாமா பையன்தான் கூப்பிட்டுட்டே இருந்தானா. சரி, இவ்வளோ பாசமாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு போனான். அப்போ சொன்னான், பிரியாணி என் பையனுக்கு பிறந்தநாள் பிரியாணி செய்யணும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் செஞ்சு கொண்டாடிட்டான். நாங்கள் சரி அப்படின்ட்டு நாங்கள் போனோம் பாருங்க. அப்போவே பேசும்போதே சொன்னான், உன் பொண்டாட்டி நல்லா பிரியாணி செய்வாளானே. செஞ்சவங்களுக்கு சாப்பிட விட்டாலா பாரு, ஒரு தடவை தான் வந்து பாரு, இந்த தெருவு கூடி வர மாட்டேன், பக்கத்து தெருவு கூடி போயிடுவேன் அப்படின்னா. நான் உடனே என்ன செஞ்சேன், சரி ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறான் அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. நாங்கள் போயிருக்கோம்னு சொல்லிட்டு அது ஒருத்தவங்க வந்திருந்தாங்க அவங்க வீட்டுக்கு. அவங்க பிரியாணி செஞ்சாங்க. இவங்க 2 பேரும் முதல் பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. அவங்க தான் பிரியாணி செஞ்சாங்க. அதுவும் அவங்க விருந்தாடியாக வந்தவர் தான் செஞ்சார். பிரியாணி நல்லா தான் இருக்கும் அப்படின்னு போய் வச்சா வாயில் வைக்க முடியல. மிளகாத்தூள் ஒன்று உப்பு அள்ளி கொட்டிடுவாங்களாம், இல்லைன்னா மிளகாத்தூள் அள்ளி கொட்டிடுவாங்களாம். அவன் நான் ஏதோ விளையாட்டுக்கு சொல்கிறேன், நான் போக மாட்டேன்னு நினச்சிக்கிட்டு விளையாட்டுக்கு சொல்கிறேன்னு நினச்சேன். உண்மையிலேங்க வாயில் வைக்கவே முடியல, ஒரே காரம். அப்புறம் என்ன, நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறான். எவனாவது பிரியாணியில் போய் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவானா? பிரியாணியே பயங்கரமாக இருந்தது. அதில் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா எப்படி தான் இருக்கும்? அப்படிதாங்க. யாராவது விருந்தாடி வந்தாங்கன்னா அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. முடிஞ்சால் நல்லதாக செஞ்சு போடுங்க, இல்லையா செய்யாமல் விட்டுருங்க. ஒரு டீயோ ஏதோ கொடுத்துட்டு அனுப்பிச்சி விட்டுருங்க பெருமைங்களான்னு சொல்லிட்டு. அப்புறமா என்னத்தையாவது அள்ளி கொட்டி ஏப்பா இனிமேல் இந்த பக்கமே வரக்கூடாதுன்றதுனால ஏதாவது செஞ்சு விட்டுருவாங்க பாருங்க நாசுக்கா. அதை தான் சொன்னேன். எனக்கு இந்த எங்கள் ஆச்சியாகவும் வந்தது, பிரியாணி சாப்பிட்டாயாவும் வந்தது. உங்கள் வீட்டில் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். எங்கள் வீட்டில் நிறையா நடக்கும். நானும் அப்படி செய்ய மாட்டேன்ப்பா, வந்தவங்களுக்கு ஒன்று செஞ்சு போடுவேன், இல்லைன்னா அவங்களே செய்ய சொல்லிடுவேன். அப்படிதான் இன்றைக்கி எனக்கு இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்யணும் போல் இருந்தது. சிலிண்டரை சிக்கனம் பண்ணணுன்னா நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நம்ம வீட்டுக்கும் பணம் மிச்சமாகும், நாட்டுக்கும் தொல்லை இல்லாமல் இருக்குங்க. அதை தான் சொல்ல வந்தேன். பாய்.